அதான் நான் மீண்டும் கேட்கிறேன். அது பிஜேபி தானா? ஆர்எஸ்எஸ் தானா? இல்ல வேற யாராவதா? இல்ல வேற யாராவது இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்ட வந்து கேப்சர் பண்ணி ஆகணும்னா, அவங்களுடைய முழு இலக்கு அதான் அவங்களுக்கு. ம். அமித்ஷா போன்றவர்களும், மோடி பேசுறாருன்னா, அமித்ஷா முழுக்க பிரயோகம் பண்றாரு. தன்னுடைய ம். ம். வார்த்தைகளால ம். அவரு பண்ணி, இந்த அமைப்பு அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்த வந்து அவங்க வந்து அமைதியாக்கிட்டாங்க. ம். ம். அமைதியாக்கிட்டாங்க. ம். அவங்க பேச முடியாம இருந்துட்டு இருக்காங்க. ம். அதே நேரத்தில இப்ப திமுக வீழ்த்தணும்னா பெரியாரை வந்து கை கொண்டாகணும் அதுக்கு. ம். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க பெரியாரை வந்து முருகன் மாநாடு இப்ப நடந்த எல்லாமே அதான். ம். ஆனா நோக்கம் என்னன்னா, பெரியார் வந்து கடவுளுக்கு எதிரானவர் அல்ல என்பது இங்கே புரிந்து கொள்ளப்படாதது தான் காரணம். ம். ம். பெரியார் எந்த கடவுளையும் அவர் திட்டுனதே கிடையாது எப்பயுமே. கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, வணங்கிட்டு நானும் வாங்க நீங்க தான் கடவுளா? நான் உங்கள பார்த்ததே இல்ல. இப்ப தான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரவேற்பேன். எனக்கு ஒண்ணும் கடவுள் எதிரி கிடையாது. எனக்குன்னு சொன்னவர் தான் பெரியார்லாம். அப்படி இருக்கும்போது விஜயை பொறுத்தவரை திணிக்கப்படும்போது, அவங்களுக்கு விலை பேசப்பட்டு, ம். அவங்க விலை பேசப்படும்போது, அல்லது அவருடைய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம், மத்த அவர் ஏற்கனவே ஒரு கார் வாங்குனாரு வெளிநாட்டுல ஒரு ம். நல்ல கார். அந்த ம். கார் இங்க இறக்கணும்னா, அதுக்கு வந்து 20,00,00,000 கட்டுங்க, 30,00,00,000 கட்டுங்கன்னு கேட்டாங்க. டாக்ஸ் கட். டாக்ஸ் கட்டணும்னாங்க. அப்போ அவர் இல்ல எனக்கு பார்த்து நான் ஒரு புகழ்பெற்ற நடிகர். எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதா, போகக்கூடாதுன்னும்போது, அதன் பிறகு அந்த கார் இங்க வந்துச்சா, என்ன வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு அந்த கார்லாம் தெரியாது. ம். அப்போ யாரோ ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்காங்க அவர. ம். இவர இயக்குனா என்ன? இவர நம்ம கையில வச்சுக்கிட்டா என்னன்றாங்க. ம். அதன் பிறகு அதுக்கு சந்திப்புகள் நடந்துச்சு. பல சந்திப்புகள் நடந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர் உடன்படுறாரு. ம். நெருக்கடியிலிருந்து அவர் தப்பிக்கணும்னா ஒரு அமைப்புக்கு போயாகணும். ம். அப்ப அது அவர் உடன்பட்டு அவர் வேலைய பார்க்குறாரு. இவங்க இயக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆயுதமா பயன்படுத்த பார்க்குறாங்க. அந்த ஆயுதம் வெற்றி பெறுமான்றதெல்லாம் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதெல்லாம்.